ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது மூவி எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். வாங்க அங்கிள், விளையாடலான ஒரு மூவி ஓடுற தியேட்டருக்கு நைட் ஷோக்கு கோபி, சுதாகர் அவங்க டீமோட போகிறாங்க. ஆனால் அவங்க பார்க்க போன படத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஒரு பேய் படம் ப்ளே ஆகுது. சில அமானுஷமான சம்பவங்களும் அந்த தேட்டரில் நடக்குது. அந்த தேட்டர்லேருந்து அவங்களால வெளியே வர முடியல. மொத்தமாகவே அந்த தேட்டர் லாக் ஆகுது. உள்ளே போனவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா, அந்த தேட்டர் எப்படி பேய் தேட்டராக மாறிச்சு, இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எனக்கு இந்த படம் பிடிச்சிது. இது ஒரு டைம் பாஸ் பண்ணக்கூடிய படமாக எடுத்திருக்காங்க. ரன் டைம் 2 hours கிட்ட தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஃபன்னாக என்கேஜிங்காக தான் கொண்டு போனாங்க. சில இடங்களில் காமெடி நல்லாவே ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் இன்னமும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்திருக்கலாம். ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த படத்தை காமெடியாகவே கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. கோபி, சுதாகர், விஜய், ஹரிஜா பண்ணுற காமெடிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இது ஆஹா ஓஹோ லெவல் படமாக இல்லைனாலும் ஒரு ஓகேவான டைம் பாஸ் பண்ணக்கூடிய படம் தான் இந்த ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.